வணக்கம். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா மஞ்சுமல் பாய்ஸ். ஆல்ரெடி இந்த படத்துக்கு வந்து பயங்கர ஹைப் போய்கிட்டு இருக்கு. அப்படி ஹைப் கொடுக்கறதுக்கு என்னடா அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா 2006 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது. கேரளாவில் இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்துட்டு கொடைக்கானலுக்கு டூர் வர்றாங்க. டூர் வந்த இடத்துல குணா கேவில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட். அதாவது குணா கேவில் பெர்மிஷன் இல்லாத ப்ரொஹிபிட்டட் ஏரியாக்குள்ளே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளே போய் அந்த குகையை வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் உள்ளே போனப்போ ஒரே ஒரு ஃப்ரெண்டு அங்கே இருந்த குழிக்குள்ளே விழுந்துடுறாரு. அதாவது குழி அப்படின்னா அது குழி கிடையாது, அதுவும் ஒரு குகை. அதாவது பூமியிலிருந்து அது இன்னும் அடியில் போகிற அளவுக்கான ஒரு குகை. அதோட ஆழத்தை வந்து மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல அவர் விழுந்துடுறாரு. அதுக்குள்ளே விழுந்த யாரும் உயிரோட வந்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யாருமே உள்ளே இறங்க பயப்படுற நேரத்தில், பயப்படுற இடத்துல கூட போன ஒரு ஃப்ரெண்டு உள்ளே அந்த ஃப்ரெண்டு உயிரோட தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு உள்ளே இறங்கி அந்த ஃப்ரெண்டை தூக்கிட்டு வர ஸ்டோரி தான் மஞ்சுமல் பாய்ஸ். ஒரு படம் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், இல்லை என்கேஜிங்காக வச்சுருக்கணும், இல்லை எமோஷனலாக நம்மளை கனெக்ட் பண்ணிடணும். இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸ் அவ்வளோ கனெக்ட் ஆகுறாங்க. நான் அவ்வளோ கனெக்ட் ஆனேன். படம் அவ்வளோ அருமையாக இருந்தது. படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமில் ஒரு 10 ஆர்டிஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அந்த 10 ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தது. ஒரு ஃப்ரேமில் 10 பேர் இருக்கிறாங்க, இல்லை 20 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 20 பேரும் நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் படத்துடைய ஆர்ட் டைரக்ஷன். அதாவது அந்த குணா கேவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது வந்துட்டு அது வரைக்கும் வந்துட்டு அந்த குணா கேவ் உண்மையிலே எப்படி இருக்குமோ அந்த என்ட்ரன்ஸ், அந்த கேட்லாம் போட்டிருக்கிற இடம் வரைக்கும் அது ஓகே. பட் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த குகை யாரும் பார்த்துருக்காங்களா, பார்த்தது இல்லையா? ஏன்னா இப்போல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா உள்ளே போக முடியாது. அந்த ஏரியாவுக்குள்ளே பெர்மிஷன் வாங்கிட்டு போய் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு 80 அடிக்கு இறங்கி அதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து ஒரு செட்டாக போடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து அஜய் அப்படிங்கிறவர் தான் அதோட ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவ்வளவு சூப்பராக நீங்கள் வந்து அது ஆர்ட் டைரக்ஷன் அது வந்துட்டு ஒரு செட்டு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. அவ்வளோ அருமையாக இருந்தது அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ப்ளஸ் வந்துட்டு அந்த குகைக்குள்ளே அந்த பாடி விழுகிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து அப்படியே அப்பா அந்த பாடி என்னடா இப்படி தெரிச்சு போகுது அப்படிங்கிற லெவலில் நமக்கு ஒரு ஃபீல் வந்துடும். ஆர்ட் டைரக்ஷன் பார்ட் வந்துட்டு படத்துடைய பெரிய ஒரு பலம்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. அதாவது இந்த குணா கேவ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு தான் இருந்தது. எப்போ குணா, அதாவது கமலஹாசன் உள்ளே இறங்கி சந்தானா பாரதி டைரக்ட் பண்ணி குணான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. கமலஹாசன் உள்ளே இறங்கி குணாங்கிற படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அது குணா கேவ்னே வந்துட்டு அதோட பேர் மாறிச்சு. அப்படிப்பட்ட இடத்த வந்துட்டு கிட்டத்தட்ட குணா ரிலீஸ் ஆனப்போ படம் ஃப்ளாப்பு தான். ஆனால் அந்த படத்தை நீங்கள் இப்போது அந்த பாட்டை ஸ்க்ரீனில் கேட்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷம் கழித்து அந்த கண்மணி அன்போடு காதலன் சாங்கை நீங்கள் ஸ்க்ரீனில் டைட்டில் கார்டில் கேட்கும்போது அவ்வளோ விசில் தேட்டரில். அதே மாதிரி எண்டு கிளைமேக்ஸில் அந்த சாங்கை வச்ச விதமாகட்டும் அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. அதாவது காதலையும் தாண்டி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இந்த சாங் அவ்வளோ ஆப்டாக பொருந்தும் அப்படின்னா இந்த படத்தை பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ அருமையாக இருந்தது. உள்ளே அந்த ஃப்ரெண்டு குழிக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட எமோஷன், அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபீலிங்ஸு, உள்ளே விழுந்த ஃப்ரெண்டை நான் எடுக்காமல் நாங்கள் யாருமே இங்கேருந்து போக மாட்டோம்னு சொல்லி அவங்க அந்த நிற்கிற விதமாகட்டும், அது எல்லாமே வந்துட்டு படத்தில் அவ்வளோ எமோஷனாக சூப்பராக கனெக்ட் ஆகிருந்தது. படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. சீன் பை சீன் வந்துட்டு உங்களை அறியாமல் நீங்கள் வந்து கிளாப் பண்ணி பார்க்குற அளவுக்கான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். அவ்வளோ அருமையாக இருந்தது. ஒரு சின்ன ஸ்டோரி லைனை வச்சு இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போக முடியும், இவ்வளோ ஆடியன்ஸை என்கேஜிங்காக வச்சுக்க முடியும் அப்படின்னா ஏன் வந்துட்டு நம்ம தமிழ் சினிமா, நான் தமிழ் சினிமா வந்து குறையா சொல்லலை, தமிழ் சினிமாவில் 250 கோடி 300 கோடி 400 கோடி பட்ஜெட்டுங்கிறதுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளவு நேர்த்தியாக படத்தை தயாரிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம தமிழ்லையும் தயாரிக்கலாம். உண்மையிலேயே 2006 இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அப்போ இருந்த அந்த மஞ்சுமல் பாய்ஸ் கேங், அந்த கேங் ஒரிஜினலாக இருந்த அந்த கேங்குக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கு. ஆனால் இங்கே ஸ்க்ரீனில் வந்துட்டு அதை கொஞ்சம் தான் காட்டியிருக்கிறாங்க, ஒரு 10% தான் காட்டியிருக்கிறாங்க. அதை தாண்டி ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கு. செகண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கேவுக்குள்ளே விழுந்துட்டா அந்த டார்க்கில் நம்ம, ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன். அந்த கொடைக்கானலில் வந்துட்டு பாடி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாடி தூக்குறவங்களோட வீடியோஸ் பார்த்துருக்குறேன். அங்கே விழுந்து உயிரோட வந்த ஒருத்தரோட வீடியோவும் பார்த்துருக்குறேன். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இலூஷன். நம்மளை அறியாமல்
நமக்கு நிறைய உருவங்கள் தென்படும், நம்மளோட மைண்டே வேறு மாதிரி யோசிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த ஃபிலிம் நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த குகைக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு சில அந்த இல்யூஷன் தாட்ஸ் அந்த இதெல்லாம் வரும். நமக்கு அவ்வளவு கனெக்ட் ஆகும், இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டைரக்டர் வந்துட்டு இதை அவரோட கற்பனையில் வந்து கண்டிப்பாக இதை வந்துட்டு படமாக எடுத்திருக்க மாட்டார். உண்மையிலேயே இந்த இன்சிடென்ட்னால பாதிக்கப்பட்ட அந்த சுபாஷுங்கிற கேரக்டரை அவர்கிட்ட பேசி அவரோட ஃபீலை தான் வந்துட்டு இந்த படத்தில் பதிவு பண்ணியிருப்பார். அப்படிங்கிறப்போ அந்த ஃபீல் வந்துட்டு அவ்வளோ கரெக்டாக ஒரு குகைக்குள்ளே விழுந்த ஒருத்தனுக்கு வந்துட்டு ஃபுல் இருட்டு, ஒரு சத்தமும் இல்லாத ஒரு இடம், பயப்படுற இடம், உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு சிராய்ப்பு எலும்பு உடஞ்சி அவன் படுத்து கிடக்கும்போது அவனோட மைண்ட் எப்படி யோசிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார். அதே மாதிரி அவன் அந்த குகையில் அந்த சுபாஷுங்கிற கேரக்டரை வந்துட்டு இந்த குட்டன் அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் குகையிலேருந்து தூக்கிட்டு வர்றப்போ தேட்டரில் அவ்வளவு கிளாப்ஸ். தூக்கிட்டு வர்றப்பவும் சரி, அந்த ஃப்ரெண்டை தூக்குறதுக்கு அந்த 7-8 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த ரோப்பை பிடிச்சி இழுக்கும் போதும் சரி, அவ்வளவு கிளாப்ஸ் படத்தில். அவ்வளவு அருமையாக அந்த படம் இருக்குது தேட்டரில் பார்க்கும்போது. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டை தூக்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வந்துட்டு அவரால் அதை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு ஷாக்கில் இருப்பார். அதெல்லாம் வந்துட்டு பதிவு பண்ணியிருந்த விதம், எடுத்திருந்த விதம் வந்துட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது படத்தில். ஸோ தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம், அதாவது ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லணும் தவிர. ஏன்னா அந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. அவர் எடுத்த விதமாகட்டும், அந்த கண்மணி அன்போட பாட்டு, குணா வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளவு கிளாப்ஸு, அவ்வளவு விசிலு, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த பாட்டை கேட்குறதுக்கு. ஸோ தேட்டரில் போய் பாருங்கள், மஞ்சுமல் பாய்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.